ஓம் நம சிவாய. பஞ்சபூதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீ இந்த உலகத்தின் சாபத்தை நீக்குவாய், சாவையும் தடுப்பாய், சிவத்தை காண்பாய். ஓம் நம சிவாய. திரு நாகர்கோவில் நாகராஜா கோயில் பக்தர்களுக்காக. உன்னை நீ உணர்ந்தால் நரகத்தில் இடம் இருப்பதில்லை. மண்ணை போ என்பார்கள், அடுப்பில் வேகின்ற பொருளை எடுத்து போவார்கள், சிவத்தை உள்ளே நிறுத்துவார்கள். கண் விழித்து எழுவதற்கு பிச்சையை கேட்டு வாங்கலாம். பாசம் என்பது உள்ளத்தால் வருவது. மண்பாண்டங்களுக்கு உருகொடுப்பதற்கு வெளிச்சம் தேவை. உணர்வுகளுக்கு பார்வை கொடுக்கும் பொழுது மரியாதை தேவை. மரணத்தில் அல்ல, உள்ளத்தால் அப்பொழுது நீ காண்பது உண்மையே என்று சாகா வரம் தந்தார்கள். சாபத்தை தீர்த்து எந்தன் கண்மணியே. பிள்ளை யார்? மண் போட்டு மூடுகிறவர்களா, அல்லது கொல்லி போடுகிறவர்களா, அல்லது எழும்பி நடக்க வைப்பவர்களா, அல்லது அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி பிறரின் சாபத்தை சுமப்பவர்களா, அல்லது தாய்மை குணம் படைத்து பாசத்தை காட்டுகிறவர்களா என்று தீர்மானிப்பது உங்களின் உள்ளம். உண்மையை பார்க்கிற நீ என்னும் கடவுளுக்கு கண் திறந்தவனாக இருப்பாய் என்று தாயும் தந்தையுமாக மரணத்திலிருந்து விடுவித்தார்கள். அந்த அன்பை சிவமாகும். ஒருவரை நன்றி மறந்தவன் என்று திட்டும் பொழுது செய்த நன்மைகளை இழந்து நரகத்திற்கு சொந்தமாக மாறிவிடுகிறார்கள். திருட்டு புத்தி பயப்பட வைக்கும். தாய்மை உணர்வு உன்னை அரவணைக்கும் மோட்சத்தில். இதை நீ உணர்வதே சிவம். வெறிகொண்ட நாயும் ஆணவம் கொண்ட சிங்கமும் சிறைச்சாலைக்கு சொந்தம் என்றால் பாசத்தால் நிற்கும் உனது உண்மை உலகத்தாரின் சொந்தம். பார்வை இல்லாமல் தூண்டுவது கோபம் என்றால் பாசத்தால் அரவணைப்பது தாய்மை குணம். அன்பு என்பது பொறாமை குணத்தை விட்டு தீக்கு இரையாகாமல் மீண்டு எழுவது சிவம். ஓம் நம சிவாய என்றால் உண்மை இல்லாத உடலும் உப்பாக கரைந்துவிடும். இதை நீ உணர்வதே தாய்மை. ஓம் நம சிவாய. கறிக்கடையை தேடி போனால் தோஷம் வரும், கடவுளை கண்டால் சாபம் தீரும். இதை நீ உணர்வதும் சிவம். ஓம் நம சிவாய. திருடுகிறவன் ஓடி ஒளிவான், உண்மை உள்ளவன் உண்மையை நேராக காண்பான் சிவநாமத்தால். ஓம் நம சிவாய. எவ்வளவு உயரத்தில் மண்வீட்டை கட்டினாலும் மனித உறவு இல்லை என்றால் இடிந்துவிடும். அதுபோல மரியாதை இல்லாத உடல் மரணத்தில். இதை உணர்த்துவதும் சிவம். ஓம் நம சிவாய. என்றும் பாசத்தோடு சிரஞ்சீவியாக வீண்மீன். ஓம் நம சிவாய.